சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? என்னது கேள்வி சரியில்லையா? சுவிசேஷத்தை கேட்டவொடனே என்ன செய்கிறாங்க? அவங்க சுவிசேஷத்தை கேட்டாங்களா? இல்லைங்க, காதுல கேட்டாங்க, இருதயத்தில் போய் கேட்கப்படல. காதுல கேட்டாங்க, இருதயத்துக்குள்ள இன்னும் உள்ள வரல. பார்த்துட்டு தான் அவங்க வந்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மயங்கி போறாங்க. இல்லை, அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, என்னது அற்புதங்கள் நடக்காமல் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது இப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? அவர் பேதுரு யோவானும் 3வது அதிகாரத்துல. ஓகே, 3வது அதிகாரத்துல என்ன நடந்தது? அங்கேயும் ஒரு சப்பானி. இதே மாதிரி இயேசுவானவர் இப்படி யாரையாவது சப்பானியா பிறந்ததுல இருந்து சுகப்படுத்திருக்காரா? ஓகே, அங்கேயும் ஒன்று நடந்திருக்கு. இயேசுவானவர் செய்திருக்கிறாரு. பேதுருவானவர் அந்த என்னது சுந்தர கேட், இந்த சாலமோன் மண்டபத்தில் அலங்கார மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, மண்டபத்தில் வாசலில் இருக்கும் பொழுது இது பண்ணுறாரு. அங்கே என்ன நடந்துச்சு? என்னிடத்துல பொண்ணும் வெளியே அங்கே அவங்க சுவிசேஷம் அறிவிக்கல, தேவாலயத்துக்கு போனாங்க. முன்னாடியே சுவிசேஷம் அறிவித்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா இடத்தையும் அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆமாம், 2 பேரும் போகிறாங்க. போகும்போது இவங்க பார்க்குறாங்க. ஆமாம், குச்சை கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, நினச்சிடாங்க அவரை உற்று பார்த்து, இதே மாதிரி உற்று பார்த்து இடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எல்லாம் செக்காக இருக்குது, செக்கும் கேஷுமா இருக்குது, கிரெடிட் கார்டாக இருக்குது, என்கிட்ட கொடுக்க முடியாது இப்போதைக்கு. வேடிக்கை இல்லை, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த வசனத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் எல்லாரையும் விற்று கொண்டாந்து அவங்க பாதத்தில் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட சேஃப் லாக்கரில் நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஆளுங்க 2 பேரும் சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணு என்னது அது ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டது, ஏன் பணம் கிடையாதுயா, ஏன்னா அந்த பணத்து மேலே எனக்கு அதிகாரம் கிடையாது, நான் உனக்கு எடுத்து போட முடியாது அந்த பணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சிம்பிளா, அவங்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, சரி நம்மள்ட்ட டாலர் இருந்துட்டு போட்டு, என்ன வெள்ளியும் பொண்ணு அவங்கள்ட்ட கிடையாது, சிம்பிளாக அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கல, எங்களுக்கு இது ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டது, அது ஊழியத்துக்காக தான் உபயோகிக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்க தங்களை தாழ்த்துக்கிறார்கள், எப்படி தாழ்த்துறாங்க? ஏன்னா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பதாக அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கிறாங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு டீ கொடுக்கும்போது அந்த டீயை குடிச்சிட்டு பார்க்க மாட்டாங்க, அந்த கப்பு எந்த கப்பில் கொடுக்குறீங்கன்னு பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் எந்த கப்பில் கொடுக்குறீங்க டீயை, நல்லா புதுசாக கழுவி கொடுக்குறீங்களா அல்லது நஞ்சி போன ஒரு டம்ளரில் கொடுக்குறீங்களா, மக்கள் பார்ப்பாங்க முதல்ல. அதாவது ஜாதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்கல்ல இப்போ கப்பு. வாயை கலராதீங்க. அதாவது சாது சுந்தர் சிங் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார். நேரடியாக அவருக்கு கண்ட காட்சியை சொல்கிறார். ஒரு மனிதன் ரோட்டில் தண்ணி இல்லாமல் படுத்து கிடக்கிறான், தண்ணி வேணும், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும். உடனே பக்கத்தில் உள்ள ஓடி போய் இருந்தால் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் தண்ணி கொண்டு கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், நான் கிளாஸில் ஒரு நாளும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கி வீசிடுறான். கிளாஸு தானடா, தண்ணியை குடிடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ கொடுக்குற கப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வர்றான். உடனே இன்னொருத்தர் போய் என்ன சொல்கிறார், மண் கப்பு இருக்குல்ல அதில் கொண்டாந்து கொடுக்குற போது குடிக்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை சரியான கப்பில் நீங்கள் கொடுக்கணும், அது ஜீவனுள்ள தண்ணி தான், ஆனால் கொடுக்கக்கூடிய கப்பு சரியான கப்பாக இருக்கணும். என்ன இங்கே கப்புன்னு இருக்காங்க நம்ம ஆளுங்க. எந்த ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்கள்? முதலாவதாக நாங்கள் கிராமத்தில் வட இந்தியாவில் கிராமத்தில் இருந்து ஊழியம் செய்ததுனால உங்களோட சொல்கிறேன். முதலாவதாக குஜராத்தில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சுவிசேஷகர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? அங்கே நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் இடத்துல பொண்ணும் வெள்ளியும் இல்லைன்னாங்க. அப்புறம் சாதாரண மக்கள் போகிற வழியில் தான் போனாங்க, அவங்களுக்கும் தனி ரூட்டு போட்டு கொண்டு போகல. அவங்கள சுற்றி பிளாக் கேட்டு ஒயிட் ஷர்ட்லாம் இல்லை, அவங்களும் சாதாரண மக்கள். அதாவது அந்த அலங்கார வாசலுங்கிறது சாதாரண மக்கள் போகக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் தான் போனாங்க, அவங்களோட தான் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஓடி வரும்போது என்ன கேட்குறாங்க, தயவுசெய்து நீங்கள் அந்த இதுக்கு 3வது அதிகாரத்துக்கு போவோம், இதோடு சேர்ந்து இதுவும் நல்லாயிருக்கும், 2 பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அப்போஸ்தலருடைய முறைமையை மாறி எங்கேயோ போயிட்டோம், நம்ம லெவலே வேறே ஆகிடுச்சு. இப்போ
என்ன சொல்றாங்க? 12வது வசனம் வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள வந்து க்ளோஸ்அப்பில் வந்து எடுத்து, அதாவது ஃபுட்டேஜ் போடல. எங்களுடைய, அதாவது நாங்கள் பிரசங்கம் பண்ணது இங்கே க்ளோஸ்அப்பில் ஃபுட்டேஜ், அல்லது எங்களுடைய மேகசினில் கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி, காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி, ஐயா ஜபித்தார் சுகமானது, ஐயா ஜபித்தார் சுகமானது, சகோதரர் ஜெயித்தார் சுகமானது, இப்படின்னு கட் அண்ட் பேஸ்ட்டு ஒரு 3 ஒரு மேகசின் போட்டால் ஒரு மெசேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் 10 பக்கத்துக்கு இதுதான் இருக்கும். என்னங்க? வயிறு வலி சனியானது, மேலே உள்ளது மட்டும் மாறி இருக்கும். வயிறு வலி சனியானுச்சு, ஐயா ஜபித்தார் சுகமானது. இங்கே வந்து கண் வலி சரியானது, ஐயா ஜபித்தார் சுகமானது. இப்படி தான் இருக்கும். இவங்க அதை செய்யலை. இவங்க சொன்னாங்க, என்னை ஏன் பார்க்குற, நாங்கள் செய்யலைங்கிறாரு. என்னுடைய பக்தியும் இல்லை, சுய சக்தியும் இல்லை. அதாவது சுய சக்தியும் இல்லை, சுய பக்தியும் இல்லை. நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், 10 மணி நேரம் உட்காந்து உபவாசம் ஜெபம் பண்ணிட்டோம், அதனால நடந்துச்சுன்னு கிடையாது. கர்த்தர் கிருபையாக செய்துறாருங்க. கர்த்தர் கிருபையாக. அவதான் இது யார் எப்படி நடந்தது? 16 வருஷத்தில் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அப்படிங்கிறார். இதே பகுதியை நம்ம 14வது அதிகாரத்துக்கு வருவோம். 14வது அதிகாரத்தில் வரும் பொழுது அவனுக்கு முன்பதாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு பின்பு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. சுவிசேஷத்தை நீங்கள் அந்த பின்னாடி உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி இதில் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் கவனிச்சிங்களா அந்த பகுதியை? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்க மாட்டார், சிலுவை மரணத்தை குறித்து சொல்லியிருக்க மாட்டார், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்க மாட்டார், பாவ மன்னிப்பு குறித்து இந்த படத்தில் ரொம்ப பேசியிருக்க மாட்டார். இதெல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு. அந்த சொன்னதின் மூலமாக அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த இடத்துல அந்த விசுவாசத்தை அவர் பார்த்து உடனே என்ன செய்றாரு, வந்து சுகம் கொடுக்குறாரு. சுகத்துக்காக ஜெபம் பண்றாரு. அவன் எந்திரிச்சு நிற்கிறான். உடனே இவங்க என்ன செய்றாங்க, எல்லாரும் அவனுக்கு ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷூரம் எடுத்து நம்ம இடத்துல இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். ஆமா, என்ன சொல்றாங்க, இதுதான் நம்ம எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவங்க கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க எல்லா சுவிசேஷத்தையும். அப்பவுமே பேர் வச்சிருக்காங்க, இப்பயும் வைக்கிற மாதிரி. அவங்களுக்கு ஒரு பட்ட பேரை கொடுத்துட்டாங்க, ஒரு இதே கொடுத்துட்டாங்க, ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. எந்த பதவி? ஈக்குவல் டு காட். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மளும் யெகோவாவுடைய நாமத்தை நம்ம வைத்துக் கொள்ளலாம், எல் ஷதாயின்னு பேர் நம்ம வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ எல் ஷதாய், என்னுடைய பேர் எல் ஷதாயின்னு வைத்திருக்கேன், ஏன்னா ஆண்டவருடைய பேரை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலையக்கூடிய கூட்டங்கள் இருக்காங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க, தேவர்கள் மனித உருவத்தில் நம்மத்தில் வந்து விட்டார்கள் என்று உறுதியாக நம்புகிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு, பெரிய அடையாளம் நடந்துச்சு. அதுக்கடுத்தது இவங்கெல்லாம் லிக்கோனியா பாஷையில் பேசினதுனால நம்ம அண்ணன்மார்கள் 2 பேருக்கும் புரியலை. ஏன்னா அவங்களுக்கு கிரேக்க பாஷை தான் தெரியும். அவங்க வந்து ஊர் கிராமத்து பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குன்னே தெரியலைங்க. இதுவரையும் கிரேக்க மொழியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, அதிசயம், ஆச்சரியம், மன அதிர்ச்சி. அதனால எப்போவுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் உள்ளத்தினுடைய அடித்தளத்தில் பேசும்போது உங்களுடைய தாய் பாஷையில் தான் பேசுவீங்க. உதாரணமாக எங்கேயாவது கல் முள் குத்திருச்சுன்னா என்ன செய்வீங்க, ஓ மதர், ஓ மம்மின்னு கத்த மாட்டீங்க இல்லையா? எப்படின்னு அம்மா இம்மா அப்படின்னு தான் கற்றுவாங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம கனவு காணும்போது நிறைய வந்து நம்முடைய சொந்த மொழியாக தான் இருக்கும். நம்ம அன்கான்சியஸில் பேசும்போதும் நம்ம சொந்த மொழியாக தான் இருக்கும். ஆச்சரியத்தில் பேசும்போதும் நம்ம சொந்த மொழியில் தான் பேசுவோம். ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்ப ஆரம்பிப்போம். கம்ப்ளீட்டாக அவங்க பேச ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தாய்மொழிக்கு போயிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய இருதயத்தினுடைய மொழி. இது நம்ம அண்ணன்மார்களுக்கு 2 பேருக்கும் தெரியாது. ஊழியக்காரங்களுக்கு முக்கியமானது என்ன, இந்த ஊர் மொழியை படிக்கணும். ஆமாம், ரொம்ப அவசியமாக படிக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறாங்க, 2 பேர் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு யூபித்தர், யாருக்கு, பர்னபாவுக்கு யூபித்தருங்கிறாங்க. அதுக்கு அந்த பால் பிரசங்கம் பண்ணினபடினால அவனை மெர்க்குரி. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பேர்னா அடுத்த ஆளுக்கு அந்த பேர் கொடுக்கணும். யூபித்தர் தான் வந்து பிரதானமான கிரேக்க கடவுள்.
யூபிட்டர். கிரகங்களிலும் பெருசு அது. ஆமாம், கிரகங்கள்லாம் பெருசா, இது என்ன கிரகமோ நம்ம ஆளுகள் இப்படி இருக்காங்க. ஓகே ஓகே ரைட். யூபிட்டர், ஓகே, பிளானெட்டில் யூபிட்டர் வந்து முக்கியமான, அதாவது தலைமை தேவர், அதாவது தலைமை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சீனியர் பாஸ்டர் போல. அதுக்கு மேலே, ஓகே, அதுக்கு மேலே, ஓகே. அதுக்கு அடுத்ததாங்க அந்த அவருடைய மகன், இது வந்து அந்த மெர்க்குரியன்கிறது யூபிட்டரோட மகன். எப்போ உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு சொல்லிடாதீங்கன்ற. 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. ஒன்றா போகும்போது அதாவது யூபிட்டர் பேச மாட்டாராம். இது வந்து அவங்களுடைய புராணத்தில் இருக்குது, அவங்களுடைய புராணத்தில் உண்டு. யூபிட்டர் தலைமை பாஸ்டராக இருக்குன்னா அவர் வயசானவராக இருப்பார். அடுத்தது வந்து ரொம்ப மரியாதையாக இருப்பார். அவர் கம்முன்னு இருப்பார். அதாவது ரொம்ப சிரித்த முகமெல்லாம் இல்லை, அப்படி உள்ளவர். அப்புறம் யூபிட்டர், அதாவது மெர்க்குரியன்கிறது அவருடைய மகன். அவர் தான் 2 பேரும் போகும்போது பேசணும்னா இவர் தான் பேசுவார், இந்த மெர்க்குரி தான் பேசுவார். அவர் தான் ஒரு என்னது பேச்சாளர், அறிமுகம் பண்ணக்கூடியவர், எல்லாமே இவர் தான் செய்வார். யூபிட்டர் வந்து பெரியவர். அப்போ பர்னபாஸ் வந்து கொஞ்சம் வயசானவராக இருப்பார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பர்னபாஸ் ஒரு அமைதியாக வயசானவராக இருக்கிறாரு. நம்ம ஆள் வந்து பவுல் வந்து துடுதுடுப்பாக எல்லா இடத்தையும் பேச ஆரம்பிக்கிறவர். அதனால் 2 பேரையும் இவர் சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு திருவிழா நடத்தணும் அப்படின்னு திருவிழாவுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அவசரமாக ஆரம்பிக்கிறாங்க திருவிழாவை. இது ரொம்ப ஏன் இவ்வளவு அவசரமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய பின்னணி கதையே இருக்குது, ஒரு பெரிய பின்னணி கதை. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் அந்த கதையை சொல்ல முடியாது, அடுத்த நிகழ்ச்சியில் தான் கதையை சொல்லுவேன். நான் கதை ரொம்ப அடிக்க மாட்டேன், அந்த கதை இந்த பின்னணியை சொல்லணும். இதுக்கு 2 பேர் இருக்குது. யூபிட்டர் லத்தீனில், அதுக்கு கிரேக்க மொழியில் ஜீசஸ் கிடையாது, ஜிஎஸ். ஆமாம், இதுதான் தலைமை கடவுள், இதுதான் சரீர தோற்றம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் நல்லா இருந்திருக்கணும். பவுல் மெர்க்குரி, இது லத்தீன் மொழியில், ஹெர்மேஸ் அப்படிங்கிறது கிரேக்க மொழியில். இவர் பிரசங்கம் செய்கிறவர். 2 பேர் சேர்ந்து வரும் பொழுது இந்த உள்ளூர் கோயிலில் இருக்கிற பூஜாரி இருக்கார்ல, இது ரொம்ப, நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரியான நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா மதத்தினுடைய கலாச்சாரத்தையும் கோட்பாடுகளையும் எடுத்து ஒரு கலப்படம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உள்ளூர் பூஜாரி இருக்கார பாருங்க, அது வந்து யூபிட்டருடைய கோயில்னு எழுதப்பட்டிருக்கும் அதில், இல்லைங்களா? அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபிட்டருடைய கோயில். அது ஆக்சுவலாக யூபிட்டர் கோயிலே கிடையாது, குலதெய்வத்தினுடைய கோயில். அந்த ஊர் குலதெய்வத்தினுடைய கோயில். அந்த குலதெய்வத்தை என்ன செஞ்சுட்டாங்களாம், இது நாங்கள் வந்து இந்த கிராமத்து லெவலில் இல்லை, நாங்கள் நேஷனல் லெவலில் இருப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூபிட்டர்னு பேர் வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறது? இதெல்லாம் மாதிரி கலப்படமான ஒரு வித்தியாசமாக இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு முன்பதாக அந்த இடத்துல உள்ள கோயிலேருந்து ஒரு 250வது வருஷத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சியில் சிலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது 2 சிலை வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய சிலையாக இந்த பகுதியில் உள்ள ஒரு கோயிலில், அதாவது லிஸ்திரா இந்த மாதிரியான பகுதியில் வெளியில் கோயில்கள் இருந்திருக்கு, இதுலேருந்து எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி முக்கியமாக விசேஷமாக அந்த சரித்திரத்தில் ஒரு நடந்த நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, நம்ம எடுத்து சொல்லும் பொழுது, அது சரித்திரபூர்வமானது என்று சொல்ல வேண்டும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, இந்த யூபிட்டருக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடி போய் என்ன காளைகளையும் மாலைகளையும் கொண்டு வர்றாங்க? ஏன் இவ்வளவு கொண்டு வர்றாங்க? நம்ம பக்கவே கடவுள் வந்துட்டாரு, கடவுளை பார்க்க நம்ம எவ்வளவு நாள் போயிட்டு இருந்தோம், கடவுள் நம்ம பக்கவே வந்துட்டாரு சொல்லி. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். அருமையானவர்களே, சுவிசேஷத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் போது அதை அவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே, அவருடைய பாரம்பரியத்தினுடைய அடிப்படையிலே, அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அநேக கதைகளின் அடிப்படையிலே புரிந்து கொள்வார்கள். ஆனால் சுவிசேஷம் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவானவர் யார், அவருடைய ஊழியக்காரர்கள் யார், இது ரொம்ப தெளிவாக நாம் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும். இதை தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். அந்த கதை என்னன்னு கூட அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.